வணக்கம் மக்களே! நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் மாவட்டம், கார்குடல் ஊராட்சியில இருக்கக்கூடிய ஒரு அங்கன்வாடி மையத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அங்கன்வாடி மையம் வந்து கிட்டத்தட்ட இந்த காலியான ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல தான் இருந்துச்சு ஏற்கனவே. மேல கீழ இருக்கு பாருங்க புகைப்படம். அதுதான் அந்த பழைய அங்கன்வாடி மையம். இது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதுவும் வெள்ளைக்காரன் காலத்தில கட்டப்பட்டது. இடியக்கூடிய நிலைமையில இருந்தனால ஒரு மனு ஒண்ணு கொடுக்கப்பட்டு, இத வந்து அரசு அதிகாரிகள்னு சொல்லி இடிக்க சொன்னோம். உடனே கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி அரசு அதிகாரிகளுக்கு. அதுக்கப்புறம் வந்து புதிதா ஒரு கட்டடம் வேணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்திருந்தோம். இது கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஒரு செங்கல் கூட வந்து இறங்கல. ஏற்கனவே இதில பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பக்கத்தால ஒரு வீடு வாடகை எடுக்கப்பட்டு அதில தான் எல்லாருமே செயல்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இன்ன வரைக்கும் இந்த இடம் காலியாவே இருக்கு. இது தொடர்பாக நாங்க வந்து பிடிஓ அலுவலகத்திலும் மனு கொடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாம ஆட்சியர் அவர்களிடமும் ஒரு மனு கொடுத்திருந்தோம். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. கண்டும் காணாம இருக்கு இந்த தமிழக அரசு. அது மட்டும் இல்லாம இந்த தமிழக அரச தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாங்க கண்டிக்கிறோம்.